வணக்கம் மித்னாம். ஹாய், நன்றி. நான் எவ்வளவு கோபுரதி கிரேசி பாய்ஸின் நகைச்சுவை பாட்டிங்கில் இந்த 10 வருடத்துக்கு முன்பாக இந்த பாட்டிங் நிகழ்ச்சியை நாங்கள் செய்திருந்தோம். 15 மேடைகளுக்கு மேல் இந்த பாட்டிங் மேடை இருந்தது. அந்த வகையில் அனைவரின் பாராட்டுதலை பெற்று மீண்டும் இந்த கலையை கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் தான் நேரமில்லாபடியினால் மீண்டும் 10வது ஆண்டில் எனது துணைவியார் சொல்லியிருந்தார், இந்த மேடையில் உங்களது பாட்டிங் இடம்பெற வேண்டும் என்று. அவாவுக்காகவும் எங்கள் நண்பர்களுக்காகவும் இசைக்குழுவின் நண்பர்களுக்காகவும் இதை வழங்குகின்றோம். ஆம், நாங்கள் இந்த பாட்டிங் நிகழ்ச்சி கூப்பிடுறதி உங்களுடைய கைதட்டணுமே. நான் சொன்னேன் ஏங்கே இவா நல்ல வெள்ளை நல்ல வடிவு. நீங்க பார்க்குறது தங்க மணி. ஓகே, வணக்கம். வணக்கம். நீங்க முந்தி நல்ல வெள்ளையா வடிவா இருந்தது, இங்கானே 10 வருஷத்துக்கு பிறகு பார்க்க என்ன இப்படி இருக்குது? என்ன வெக்கப்படுறீங்க அக்கா? அது இந்த சுவிஸுக்கு வந்து இந்த வெயில்ல கருத்து போனேன். சுத்தம். ஓகே, எல்லாருக்கும் வகை மறக்க முடியாத சம்பவம் இருக்குதானே? உங்களுக்கு இருக்கிறது தானே? நிறைய இருக்கு. ஒன்று மட்டும் சொல்லிங்க அக்கா. நான் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டை பார்ட்டி வச்சாங்க. அப்போ அவங்க வெள்ளைக்காரங்களையும் கூப்பிட்டுருந்தாங்களே அந்த பார்ட்டிக்கு வர சொல்லி. அப்போ அந்த பார்ட்டிக்கு வந்த வெள்ளைக்காரங்க கேட்டால் உங்களோட குல்தூர் பாட்டு ஒன்று போடுங்கன்னு சொன்னார். அப்போ என்னுடைய ஃப்ரெண்டும் உடனே ஒரு மியூசிக்கை போட்டு விட்டார். அதில் பாட்டு வரையில் நாதஸ்வரம் தான் வந்துச்சு. பெப்ப பெண்டிச்சு. என்னக்கா அப்படி? இப்போ சுவிஸ்காரன் கேட்டான், என்ன வசிஸ்தஸ் பெப்ப. அப்போ உடனே ஃப்ரெண்ட் சொன்னார், நலந்தானா என்று சொன்னார். வசிஸ் நலந்தானா? வீகேட்ஸு நீங்க பாடி காட்டினது. ஓ, சுத்தம். அப்போ அடுத்ததா போச்சு திரும்ப அவன் கேட்டான், வசிஸ்தஸ் ஆலஸ் கிளை ஓத. உடனே ஃப்ரெண்ட் சொன்னார், 9 ஹேட்ஸும் கன்ச கோர்பர் விகேட்ஸ் நலந்தானா உடலும் உள்ளமும் நலம் தானா வீகேட்ஸு ஹேட்ஸுன் கன்ச கோர்பர் வீகேட்ஸு. அடேங்க அக்கா, நீங்க வடியா இருக்கிறதுக்கு இந்த சாரி ஒரு காரணம். சாரி எந்த கடையில் வேணது? இது நம்ம கொழும்பில் வாங்கினேன். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு அபிமான பாட்டு இருக்கிறது தானே? ஒரு அபிமான பாட்டு படிக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தும் படிக்கலாம், பார்க்காம படிக்கலாம். வெள்ள குட்டி வீட்டில் இல்லை, பொழுதுந்தான் போகவில்லை, வெளியால போகலாம கண்ணால. வீட்டிலும் சமைக்கவில்லை, சமைக்கத்தான் தெரியவில்லை, ரெஸ்டாரண்ட் போகலாம கண்ணால. உள்ள குட்டி வீட்டில் இல்லை, பொழுதுந்தான் போகவில்லை, வெளியால போகலாம கண்ணாலா. உன்னாலே தொல்லை உண்டாகி போச்சு, நீ போடும் கூத்து ஊரெல்லாம் பேச்சு, உன்னோடு வாழ்ந்து அழுத்துந்தான் போச்சு, குடிகாரன் பேச்சு பிடிஞ்சாத்தான் போச்சு. பிள்ளை குட்டி வீட்டில் இல்லை, பொழுதுந்தான் போகவில்லை, வெளியால போகலாம கண்ணாலா. அடே அக்கா, என்ன சொன்னதீங்க? குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. எத்தனை வீட்டை விடியல, குடிச்சு அழிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு விடிஞ்சாலும் பேச்சு. ஓகே, இந்த பாட்டிங் நிகழ்ச்சி நாங்கள் கூப்பிடுறதிங்
உண்மையிலே ஒரு தனித்துவம் பெற்ற கலைஞன், அதுவும் புங்கையூர் வீராமலை தந்த கலைஞன். அங்கே உங்களுடைய கரவசத்தின் மத்தியில் வரவேற்றுக் கொள்ளுங்கள் இந்த பாடல்கள் எழுதி பாடும் திறமை பெற்ற தங்கக்குட்டி எஸ் சிவம். அடை செல்லப்பூ அடே நல்ல வெள்ளை மனுஷி வடிவான மனுஷன் ஒரு ஆளை கூப்பிட்டு மலையில் நினைஞ்ச பனை மாதிரி ஒன்று இருக்கு இந்த மாதிரி நானும் பெரிய ஆனந்த் சந்தோஷப்பட்டு வந்தேன். அடை முதல்ல நான் தான் கதைக்கிறது. சொல்லு நானும் ஆசைப்பட்டு வந்தேன், அதான் கேட்டேன் நான். அதுக்கு பிறகு நீங்க கதைக்கிறது. சரியப்போ அந்த பாட்டிங் ரூல்ஸ் படி நடக்கிறது. ஓகே நடக்கிறது தெரியும் தானே? எப்படி இப்படி நடக்கிறது அது சரி. நீ 10 வருஷத்துக்கு முதல்ல நல்ல கமலஹாசன் மாதிரி இருந்தது. இப்ப கவுண்டமணி மாதிரி இருக்கிறது. என்னதுக்கு? அடே 10 வருஷத்துக்கு முதல்ல கமலஹாசன் மாதிரி இருந்தா இப்ப கமலஹாசன் மாதிரி கிழவனா போயிட்டு. சரி, நீங்க எப்படிடா இந்த பாட்டுகளை தான் மாத்துறது? எங்களுக்கு பாட்டை படிச்ச பாட்டையும் படிக்க தெரியல, நீ எப்படிடா மாத்துறது? அதுக்கு எல்லாம் குருட்டு மூளையில் வேணும். அப்போ என்ன மூளை? குருட்டு மூளை, குள்ள மூளைலாம் கணக்கு இருக்குது, எல்லாம் வேணும். சரி, நீ உனக்கு மறக்க முடியாத சம்பவம் இருக்கிறாய்? மறக்க முடியாத சம்பவம் சொன்னால் 1989ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 15ஆம் தேதி. என்னது? 1989ஆம் ஆண்டு. அது தெரியும், என்ன சொல்ல வாரதி? அப்போ எனக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு புக் பண்ணிட்டாங்க கிளிநொச்சி கந்தசாமி கோயிலில். அடே நம்ம இடம், நாம வாழைக்குள்ள வித்த இடம். தெரியும் தானேடா. அப்போ நானும் அங்கே தான் இருந்தேன். பாட்டு பாத்தியார் பரமேஸ்வரன் கொண்டா எல்லாருக்கும் தெரியும். சரி சொல்லுங்க. அப்போ அவங்க ப்ரோக்ராமுக்கு புக் பண்ணி போட்டு அந்த அச்சு வாரம் தந்துட்டாங்களா, அட்வான்ஸ். அடே என்னது? அட்வான்ஸ். அதை சொல்றீங்க அச்சு வாரம். சரியா? ஏதோ கனகாலம் வந்து எல்லாத்தையும் மறந்து போச்சு. அப்போ காசு பண்ணிட்டேன். நம்ம 15ஆம் தேதி ப்ரோக்ராம், ஒரு மாதத்துக்கு முதல் காசுலாம் தந்துட்டாங்க. ஆனால் 14ஆம் தேதி வார மாதம் 14ஆம் தேதி அடுத்த நாளைய ப்ரோக்ராம் உண்டே தொண்டையெல்லாம் கட்டி கதைக்கலாம் போயிட்டு. கதைக்கலாம் போகிறோன்ட்டு சொன்னால் சும்மா அப்படி இப்படி இல்லை. என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் உயிராய், அந்த பாட்டை பாடணும்ட்டா என்ன சத்தம் இந்த நேரம், அப்படி தான் வருது குரல். நானும் தேனை குடிச்சு பார்க்குறேன், வெளியே குடிச்சு பார்த்தேன், தயிரை குடிச்சு பார்த்தேன். அது கட்டு எடுப்படுறதே இல்லை. நீங்கள் மிளகு சாப்பிட்டதா? மிளகையும் சாப்பிட்டு பார்த்தேன். சரிங்க சரி. அரைச்சி அம்மையில் அரைச்சி தான் குடிச்சு போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கும் சரி வரையில்லை. எந்த கடவுளை 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி ஆச்சு 12 மணி ஆச்சு அப்பவும் விடுபடுது. நாளைக்கு முடிஞ்சா ப்ரோக்ராம் என்னடா செய்யறேன்னு போட்டு நம்ம தெரிஞ்ச பரியாரியார் இருந்தவர் இந்த கரடி போக்கு சந்தி பிறவி பஞ்சம் கல்லுக்கோப்பரசு பின்னுக்கு. அப்போ அந்த பரியாரியார்கிட்ட போனேன். பரியார்கிட்ட போய் வெள்ளை அடிச்சோன்னா பரியாரிட்ட மனசு தான் வந்து கதவை திறந்தான். அப்போ நான் கேட்டேன், டாக்டர் இருக்கிறேரா? அதுக்கு டாக்டரை மனைவி சொன்னா, அவர் வீட்டில் இல்லை, நீங்கள் உள்ளுக்கு வாங்க. அடைங்க என்ன சொல்றீங்க நீ? இல்ல நீ வித்தியாசமா நினைக்கக்கூடாது. அவங்க அண்டைய தொண்டையில கட்டு, அவாக்கு தொண்டை அடைச்சு போச்சு. சரி அதுதான். அடைங்க மஜி, நீங்க படிக்கிறது அபிமான் பாட்டு படிக்கிறது? அபிமான பாட்டு. டேய் அபிமான் பாட்டு அபியே சப்தல சொல்றீங்க தானே? அடே அது அபிமான பாட்டுடா. சரி ஏதாவது படிக்கிறது. நான் சப்பி தின்றான். ஒரு பங்கு தருவாயடா கடைக்காரா, உழுப்பதனை நீக்கியடா. உள்ளதில் நல்ல காடு ஊராடு ஒன்றடித்து ஒரு பங்கு தருவாயடா கடைக்காரா, உழுப்பதனை நீக்கியடா. தலையும் தேவையில்லை, உடல் அதுவும் தேவையில்லை. தலையும் தேவையில்லை, உடலும் தேவையில்லை. ஈரல் மட்டும்
போதுமடா கடைக்காரா சௌவதனை நீக்கியடா உள்ளதில் நல்ல நாடு ஊராடு ஒன்றடித்து ஒரு பங்கு தருவாயடா கடைக்காரா கொடுப்பதனை நீக்கியடா நாள் உன் கடையில் வேண்டி சென்ற கத்தரிக்காய் முழுவதுமே அழுகலடா கடைக்காரா முருங்கைக்காயும் முத்தலடா கடைக்காரா பெறுவதே நீ கவனியடா உள்ளதில் நல்ல நாடு ஊராடு ஒன்றடித்து ஒரு பங்கு தருவாயடா கடைக்காரா கொடுப்பதனை நீக்கியடா ஒரு முடி சோறு தின்னு உன்கடையில் நண்டு வேண்டி ஊர் முடலில் சமைத்தேனடா கடைக்காரா அடிவகிறு நோகுதடா கடைக்காரா 4 நாளா கலக்கலடா உள்ளதில் நல்ல நாடு ஊராடு ஒன்றடித்து ஒரு பங்கு தருவாயடா கடைக்காரா கொழுப்பதனை நீக்கியடா அடிங் நன்றி அண்ணொண்டு நீங்க வீட்டை சமைக்கிறதீங்க நான் சமைக்கிறது அதுதானா தெரிஞ்சு அக்கே நீங்க கண்ண நேரம் சும்மா நிக்கிறதீங்க தானே டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுறதீங்க அக்கே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கிறீங்க ஓகே அக்கே நீங்க படிக்கிறதீங்க நான் ஒன்ன வரிசையிலே நங்கன நீங்க நாவலே நான் புதுசா கட்டி வந்த சேலை தானுங்க என்ற புருஷன் வாங்கி தந்த சேலை தானுங்க புதுசா கட்டி வந்த சேலை தானுங்க என்ற புருஷன் வாங்கி தந்த சேலை தானுங்க ஐயோ ஐயோ பாருங்களேன் அம்மா அம்மா பாருங்களேன் அக்கா அக்கா பாருங்களேன் அண்ணா அண்ணா பாருங்களேன் ஐயோ ஐயோ பாருங்களேன் அம்மா அம்மா பாருங்களேன் அக்கா அக்கா பாருங்களேன் அண்ணா அண்ணா பாருங்க நானும் புதுசா கட்டி வந்த சேலை தானுங்க என் புருஷன் வாங்கி தந்த சேலை தானுங்க ஏ புருஷா ஏ புருஷி ஏ புருஷா ஏ புருஷி பட்டணத்து பாப்பமண்டு போயிருந்தேன் இவள் பட்டு சேல வேணுமென்று அடம் பிடித்தாள் 6 மாதமாய் இவரை கேட்டு வந்தேன் அவரத்தான் உன்னைக்குத்தான் ஆசைப்பட்டு குந்தி வந்தார் பட்டணத்து பாப்பமண்டு போயிருந்தேன் இவள் பட்டு சேல வேணுமென்று அடம் பிடித்தாள் 6 மாதமாய் இவரை கேட்டு வந்தேன் அத்தான் உன்னைக்குத்தான் ஆசைப்பட்டு வாங்கி தந்தார் நககேட பக்கத்தாண்ட போயிருந்தேன் இவள் மூட்டு காப்பு வேணுமென்று அடம் பிடித்தாள் புதுசா நான் புதுசா கட்டி வந்த சேலை தானுங்க என்ற புருஷன் வாங்கி தந்த சேலை தானுங்க நானும் புதுசா கட்டி வந்த சேலை தானுங்க என்ற புருஷன் வாங்கி தந்த சேலை தானுங்க ஐயோ ஐயோ பாருங்களேன் அம்மா பாருங்களேன் நாங்க கண்டபடி கூடுதலா பெற மாட்டோம் சிக்கனமா செலவு செய்து சிறுதி போடுவோம் அந்த சுவிசிலையும் காணி வேண்டி வீடு கட்டுவோம் பெத்தாலு 1 2 பெத்து போடுவோம் நாங்க கண்டபடி கூடுதலா பெற மாட்டோம் சிக்கனமா செலவு செய்து சீட்டு போடுவோம் இந்த சின்னையும் காணி வேண்டி வீடு கட்டுவோம் நான் புதுசா நானும் புதுசா கட்டி வந்த சேலை தானுங்க என்ற புருஷன் வாங்கி தந்த சேலை தானுங்க நானும் புதுசா கட்டி வந்த சேலை தானுங்க என்ற புருஷன் வாங்கி தந்த சேலை தானுங்க ஐயோ ஐயோ பாருங்களேன் அம்மா அம்மா பாருங்களேன் அக்கா அக்கா பாருங்களேன் அண்ணா அண்ணா பாருங்களேன் ஐயோ ஐயோ பாருங்களேன் அம்மா அம்மா பாருங்களேன் அக்கா அக்கா பாருங்களேன் அண்ணா அண்ணா பாருங்க ஏ புருஷா ஏ புருஷி ஏ புருஷா ஏ புருஷி அடை நீ படிக்கிறதீங்க
ஏன்னா ஏன்னாக்கு அடுத்தது என்ன ஆக்கு ஏன் ஏய் சரிங்க நீங்க ஏயிலே படிக்கிறதீங்க ஏயிலே படிக்க பாட்டு இருக்கிறதீங்க இல்லாட்டி நீ தோத்ததீங்க போறது பாட்டுக்கு நான் படிப்பேனப்போ என்னது நான் படிப்பேனப்போ என் தன் கதை சோக கதை கேளு ராசா நானும் வீடு வண்டி பட்ட கடன் போதுன் ராசா என் தன் கதை சோக கதை கேளு ராசா நானும் வீடு வண்டி பட்ட கடன் போதுன் ராசா வில்லு கட்டி மாண்டன் ராசா வில்லு கட்டி மாண்டன் ராசா இந்த வெளிநாட்டு வாழ்க்கை இனி போதுன் ராசா என் தன் கதை சோக கதை கேளு ராசா நானும் வீடு வண்டி பட்ட கடன் போதுன் ராசா எனக்கண்டு சொந்த வீடு 2 இருக்கு அந்த பாக்கினில 2 வீடு காரும் இருக்கு எனக்கண்டு சொந்த வீடு 2 இருக்கு என்ற பார்க்கினில 2 வீடு காரும் இருக்கு நல்லூரட்டி வீதியிலும் காணி இருக்கு அந்த நல்லூரட்டி வீதியிலும் காணி இருக்கு அந்த நாயன்மார் கட்டினிலும் தோட்டம் இருக்கு ஹே எந்த கத்தை சோக கத்தை கேளு ராசா நானும் வீடு வண்டி பட்ட கடன் போதுன் ராசா மூன்று வேலை செய்து மதில் மிச்சம் இல்லை என்ற புள்ள குட்டி கூட பேச நேரம் இல்லை மூன்று வேலை செய்து மதில் மிச்சம் இல்லை என்ற புள்ள குட்டி கூட பேச நேரம் இல்லை கட்டியவள் கூட என்ன மதிப்பதில்லை நான் கட்டியவள் கூட என்ன மதிப்பதில்லை அட சத்தியமா நாங்கள் வீட்டில் சமைப்பதில்லை ஹே எந்த கதை சோக கதை கேளு ராசா நானும் வீடு வேண்டி பட்ட கடன் போதுன் ராசா வில்லு கட்டி மாண்டன் ராசா வில்லு கட்டி மாண்டன் ராசா இந்த வெளிநாட்டு வாழ்க்கை இனி போதுன் ராசா ஹே எந்த கதை சோக கதை கேளு ராசா நானும் வீடு வேண்டி பட்ட கடன் போதுன் ராசா அண்ணா பாட்டு முடிஞ்சு 15 நிமிஷம் ஆச்சு நான் காலையே அடிக்கிட்டு இருக்கான் வந்தாசுக்கு அடே நாங்கள் நடுக்க வீட்டை செய்கிறதீங்க தானே டெய்லி வீட்டை செய்கிற நீயோ அடே வீட்டை இசைக்குழுவுக்கு நாங்கள் ஒத்திகை பார்க்குறதீங்க அப்போ நாங்கள் செய்கிறதீங்க தானே அதானே பார்த்து நல்ல அனுபவம் இல்லாமல் இப்படியெல்லாம் செய்யலாம் சரி ஆகே நீங்கள் சிரிக்கிறதீங்க ஆகே சிரிச்சா தான் நீங்கள் வடிவாக இருக்கிறதீங்க ஆஹா ஆஹா நான் காலை டிராவல் நெத்திலே கொள்ள மாட்டேன் ஆகே நீங்கள் படிக்கிறதீங்க உனக்கு திரும்ப கஷ்டமான சொல்லி தரதீங்க தானே நாவல் படிக்கிறதீங்க நான் ரெடி அத்தான் நீங்க ரெடியா ரெடி நான் ரெடி அத்தான் நீங்க ரெடியா ரெடி குளிச்சு மூழ்கி மேக்கப் போட்டு நான் ரெடி அத்தான் நீங்க ரெடியா நான் ரெடி அத்தான் நீங்க ரெடியா சமணமாய் மாறிவிட நான் ரெடி என்ற தாலியத்தான் பெருசாக்க நீங்க ரெடியா சிம்ரனாய் மாறிவிட நான் ரெடி சிம்ரனாய் மாறிவிட நான் ரெடி என்ற சேலைக்கு தான் ஊசி குத்த நீங்க ரெடியா நான் ரெடி அத்தான் நீங்க ரெடியா நான் ரெடி அத்தான் நீங்க ரெடியா நயன்தாராவாய் மாற நான் ரெடி நல்ல பங்களா தான் வாங்கி தர நீங்க ரெடியா நமிதாவாய் மாறிவிட நான் ரெடி நமிதாவாய் மாறிவிட நான் ரெடி மச்சான்களை கூட்டி வர நீங்க ரெடியா நல்ல மச்சான்களை கூட்டி வர நீங்க ரெடியா மச்சான் நான் ரெடி அத்தான் நீங்க ரெடியா நான் ரெடி அத்தான் நீங்க ரெடியா கீர்த்தி சுரேஷ் ஆகிவிட நான் ரெடி கேட்டதெல்லாம் வாங்கி தர நீங்க ரெடியா கீர்த்தி சுரேஷ் ஆகிவிட நான் ரெடி நான் கேட்டதெல்லாம் வாங்கி தர நீங்க ரெடியா குஷ்பூவாய் மாறிவிட நான் ரெடி
அண்டங்கக்கா மாதிரி இருந்தாலும் சிம்ரன் மாதிரி மாற போவாமா, சினேகா மாதிரி மாற போறாவாம். அடே பாட்டு கொஞ்சம் படிங்க. நடக்கிற கதையை கதை கொண்டு வாக்கி நீங்க ஞாயிற்றுமாய் மாறில அதே என்னன்றா மாறலாம், என்னண்டு மாறலாம். அதுக்கு என்ன நீங்க ஒரு டான்ஸ் போட்டு சரி ஆசைப்படும், சரி ஆசைப்படுவோம். பாட்டிங் நான் தொகுத்து வழங்குறது. நீங்க என்னடா ஆடி ஆடி இப்படி இப்படி இங்க வந்துடுறது. அடுத்தது நீங்க படிக்கிறதீங்க தமிழ் எழுத்துலீங்க முதலாவது வர்றதீங்க தானே. நான் மறந்துட்டீங்க. அடி கீழே கையை பிடிச்சி ஊர்ல எழுதுறதீங்க தானே. நெல்லுக்கு மேல எழுதினதா? நெல்லுக்கு மேல எழுதுறதீங்க. என்ன சொல்றதீங்க? ஏடு ஏடு நீங்க ஆனா வரிசையிலிங் படிக்கிறதீங்க. அடி என்னடி ராசாத்தி நீ அடித்த எஸ்எம்எஸ் இப்பதான் நீ பார்த்தனடி. நீ அடிக்கடி தான் கொழும்பில் வந்து போனில் கத்தும் கத்தல் என் மண்ட வெடிக்குதடி. அனுப்பி வைத்தேன் உந்தன் கையில தான் இருக்குதோடி. 5-6 லட்சம் நான் அனுப்பி வைத்தேன் உந்தன் கையில தான் இருக்குதோடி. உன்னான நான் உங்க நின்னா உன்னா உருட்டி உருட்டி வள்ளுப்பனடி. உன்னான நான் உங்க நின்னா உன்னா உருட்டி உருட்டி வள்ளுப்பனடி. தப்பாம இப்போ தடுமாறி நிற்கிறேனடி. கடிவாடி என் ராசம் நீ தாண்டி பூவாசம் கடி ராசாத்தி கையோடு வெட்டி விடவா. என்னடி ராசாத்தி நீ அடிச்ச எஸ்எம்எஸ் இப்ப வந்து வாத்தனடி. நீ அடிக்கடி தான் கொழும்பில் வந்து போனில் கத்தும் கத்தல் என் மண்ட வெடிக்குதடி. செய்யோவிட்ட மாயங்கந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம புள்ள ரெண்டும் படிக்குதோடி. செய்யோவிட்ட மாயங்கந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம புள்ள ரெண்டும் படிக்குதோடி. நான் வரும்போது பிறந்த என்ற கடக்கூட்டி என்ன அப்பாண்டு சொல்லுதோடி. நான் வரும்போது பிறந்த என்ற கடக்கூட்டி என்ன அப்பாண்டு சொல்லுதோடி. சின்னப்பூ மாஸ்டர் மூத்த போடி இப்ப வீட்டை வந்து போகுதோடி. இனி வேண்டாம் பின்வாதம் நீ வாடி என் ராசம் எடி ராசாத்தி கையோடு வெட்டி விடவா. அடி என்னடி ராசாத்தி நீ அடிச்ச எஸ்எம்எஸ் இன்றைக்கு தான் பார்த்தனடி. நீ அடிக்கடி தான் கொழும்பில் வந்து போனில் கத்தும் கத்தல் என் வண்ட வெடிக்குதடி. நன்றி. அடை நாங்கள் திரும்ப சொல்றதீங்க உங்களோட வீட்டு பிரச்சனை வீட்டில் வைக்கிறதீங்க. இது மேடையில எல்லாரும் பார்க்குறதீங்க. நீங்கள் ஓகே நாங்கள் உண்மையிலே இந்த பாட்டிங் உண்மையில கனகாலமாக செய்ய இருந்தது தானே. அந்த நேரத்தில் இந்த 2 எங்களுடைய அன்பு தம்பிமார் 2 பேரட்டையும் நாங்கள் கேட்டபோது ஒரே ஒரு தடவை தான் அந்த ஒத்திகை பார்த்திருந்தார்கள். அந்த வகையில் உண்மையிலேயே அவர்களுக்கு நாங்கள் வாழும் மட்டும் அவர்களை எங்கள் இதயத்தில் நேர்த்து கொண்டிருப்போம். ஏனென்றால் 10 வருடமாக நின்ற அந்த பாட்டிங்கை மீண்டும் துவக்கிய அந்த இசைக்கலைஞர் அங்கே வரவேற்றுக் கொள்ளுங்கள். செல்வன் நவீந்தன் அங்கே ஒரு முன்னுக்கு வாங்க நவீந்தன். அதனைத் தொடர்ந்து சுவிஸ் ராகம் கரோக்கை இசைக்குழுவின் 2வது ஒளியமைப்பாளர் திரு அனு அவர்கள் அங்கே வாருங்கள். பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இந்த 2 கலைஞர்களும் உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இப்படியெல்லாம் இருக்குமென்று இப்படியெல்லாம் அவர்களுக்கு உண்மையிலே எங்களுடைய பாராட்டுக்கள். என்றென்றும் உங்களை மறக்க மாட்டோம். நன்றி நன்றி. அவன் தானே சமைக்கிறதீங்க, நீங்க சமைக்கிறீங்க இல்லை தானே? நீங்க நிற்கிறதீங்க. ஆகா நீங்க படிக்கிறதீங்க. மஞ்சள் ஆகா பற்றி ஒரு பாட்டு படிக்கிறீங்க இருக்குதுங்க மஞ்சளா பற்றி. சரி படிக்கிறீங்க.
அடி வாடி மஞ்சுளா சேர்ந்தே காரிலே சேல்ஸுக்கு போகலாமா அவள் மாலா கட்டி வந்த வாணி ராணி சேலை போல் நாமும் தான் நடிக்கலாமா வாடி மஞ்சுளா சேர்ந்தே காரிலே சேல்ஸுக்கு போகலாமா மாலா கட்டி வந்த வாணி ராணி சேலை போல் நாமும் தான் நடிக்கலாமா ஒரு தரம் பல்லே பல்லே கட்டும் சேலை பல்லே பல்லே மறுதரம் பல்லே பல்லே கட்ட மாட்டேன் 100 ரூபா பல்லே பல்லே சேலை அதை பல்லே பல்லே 500 என்று பல்லே பல்லே உழுக மாட்டேன் எப்படி எப்படி அப்படி அப்படி அடி சகினாராம் மாடி மஞ்சுளா சேர்ந்தே காப்பிலே சேல்ஸுக்கு போகலாமா மாலா கட்டி வந்த வாணி ராணி சேலை போல் நாமும் தான் எடுக்கலாமா ஒரு தரம் பல்லே மறு தரம் பல்லே பல்லே கட்டும் சேலை பல்லே பல்லே கட்ட மாட்டேன் 100 ரூபா பல்லே பல்லே சேலை அதை பல்லே பல்லே 500 என்று பல்லே பல்லே உழுக மாட்டேன் எப்படி எப்படி அப்படி அப்படி சரி சரியா அகை நீங்க ஆக மோசம் அகை ஈழத்திலேங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறதீங்க நீங்க ஒருக்கா கட்டின சாரி திருப்ப கட்ட மாட்டேன்றீங்க எங்கெங்க அப்படி இருக்கிறது அது பாட்டில அது முன்னொரு காலத்துல ஒரு தினம் தான் கட்டினோம் இப்ப எல்லாம் மாறி 500 பிராங்குக்கு வாங்கிட்டீங்க ஒருக்கா கட்டிட்டு இப்போ வந்து கட்டுறதுங்க ஏனக்கா ஸ்ரீலங்கால கொண்டு போய் தங்கச்சி கொடுக்கறது போட்ட கலசான போடுறவங்க போட்ட சீட்டை போடுறது நீங்க ஏன் அப்படி செய்யக்கூடாது இனிமேலைக்கு நீங்க அடே 20 பிராங்குக்கு மேலே சாரி பண்ணி கொடுக்கறது இல்லைங்க நான் கொடுக்குறேன் அவ்வளோ தான் ரெண்டு காசு ரெண்டு காசு ஒழிச்சு எடுத்துட்டு போகிறோம் என்ன செய்யுது அடே இப்போ சனிக்கிழமை ஓ பின்னேரம் பின்னேரம் என்ன செய்யறதுங்க கொஞ்சம் அப்படி மயக்கம் வாரமாக இருக்கணும் ஆஹா தெரியும் தானே அடிங்க அடி கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் மெல்ல 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 கதைக்கிறதுங்க ஓகே 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 போதை 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 ஓ ஆனால் அடே கொஞ்சம் பொறு மது அருந்துதல் புகைத்தல் உடல் நலத்திற்கு கேடாகும் தயவு செய்து மது அருந்துதலையும் இந்த புகைத்தலையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் உடல் நலத்துக்கு கேடாகும் அதை கேட்டா தானே அக்கே சொல்றது என்னது படத்துல வரைக்கல அவங்க தண்ணி அடிக்க பாட்டு படிக்க இழுத்துட்டு ஊறுறதுங்க தானே நான் அதை சொன்னேன் நீங்க என்ன அதுக்குள்ள அதை குழம்பு வாசிச்சு பார்த்தா தானே அதை யாரு கேட்டா ஒருத்தருமே கேட்கறாங்க கேட்கணும். வாசிச்சு போட்டு அடிக்கிறாங்க சரி சரி கண்டு காணா விடு அக்கா சரி படி கையோடு கோலா போதில் அருகோடு வியர்வையின் ஆனந்தத்தின் எல்லை அந்த போதைக்கு சொந்தம் பந்தம் இல்லை அடே நன்றி என்னது பிளாக் அண்ட் ஒயிட் கோலா எனக்கு தெரியவே தெரியாதீங்க எனக்கே தெரியாது அப்புறம் உனக்கு என்ன தெரியும் அகே நான் கனகாலமாக எங்கடி ஈழத்தில் உள்ள ஊர்கள்ட்ட பேரெல்லாம் இருக்கிறீங்க தானே நான் மறந்து போயிட்டதீங்க சுவிஸுக்கு வந்ததையும் மறந்துட்டீங்க அங்கே நாகபூசணிக்கு போய்களே எல்லா இடத்தாலையும் நான் போனதீங்க அப்போ அந்த எங்களோட ஊர் எல்லாத்தையும் சேர்த்தியாக்கி பாட்டு படிக்கிறீங்க ஏழுமாக ஏழாட்டி போயிருங்க நீங்கள் தோத்துருவீங்க பார்க்குறீங்க ஓகே என்ன மனம் உள்ள பொண்ணு என்று கனடாவில கேட்டாக லண்டன் பரிசீலையும் கேட்டாக நோர்வே ஜெர்மனியிலும் கேட்டாக அதையெல்லாம் முன்னாலே வேணாமுன்னு சொன்னேன் கண்ணாலே நான் உன்மேலே ஆசைப்பட்டு வந்தேன் சுவிஸுக்கே என்ன மனம் உள்ள பொண்ணு என்று கனடாவில கேட்டாக லண்டன் பரிசீனிலும் கேட்டாக நோர்வே ஜெர்மனியிலும் கேட்டாக அதையெல்லாம் முன்னாலே ஆசைப்பட்டு வந்தேன் கண்ணாலே என்னத்தான் உன்மேலே ஆசைப்பட்டு வந்தேன் கண்ணாலே மண்ட முடி அழக பார்த்து மானிப்பாயிலும் கேட்டாக நெத்தியில பொட்ட பார்த்து நெல்லியடியிலும் கேட்டாக அந்த நெடுங்கணியிலும் கேட்டாக முக்கழக பார்த்து போட்டு முரசு முட்டையும் கேட்டாக வெளியழக பார்த்து போட்டு விசுவ மடிவிலும் கேட்டாக அந்த வெள்ளவத்தையிலும் கேட்டாக
என்ன மனமுள்ள பொண்ணு என்று கனடாவில கேட்டாக, லண்டன் பரிசீனிலும் கேட்டாக. காலழக பார்த்து போட்டு கல்லியங்கட்டிலும் கேட்டாக, கையழக பார்த்து போட்டு கரம்பனிலும் கேட்டாக, அந்த கரம்பனிலையும் கேட்டாங்க. சிறுவரிசை இல்லாமலே சில்லாலேலும் கேட்டாக, சாரி கட்ட பார்த்து போட்டு சாவகச்சேரியிலும் கேட்டாக, அந்த சொம்பியன் பற்றிலும் கேட்டாக. என்ன மனமுள்ள பொண்ணு என்று கனடாவில கேட்டாக, லண்டன் பரிசீனிலும் கேட்டாக. நடையழக பார்த்து போட்டு நைனதீவிலும் கேட்டாக, இடையழக பார்த்து போட்டு இரநதீவிலும் கேட்டாங்க, அந்த 70 கேட்டாக, அந்த காரதீவிலும் கேட்டாக, அந்த கற்கடதீவிலும் கேட்டாக, அந்த பாலதீவிலும் கேட்டாக, அந்த அனலதீவிலும் கேட்டாக. நேர்மையான பொண்ணு என்று நெடுந்தீவிலும் கேட்டாக, புன்னகைய பார்த்து போட்டு பூமுடு தீவிலும் கேட்டாக, அந்த புளிய கூடலிலும் கேட்டாக. தினை பேரும் சுற்றி வளைத்த உத்தம ராசா உன்ன நினை பத்தினி உள்ளமையா. என்ன மனமுள்ள பொண்ணு என்று கனடாவில கேட்டாக, லண்டன் பரிசீலையும் கேட்டாக, நோர்வே ஜெர்மனியிலும் கேட்டாக. உன்னாலே வேணாம் என்று சொன்னேன் கண்ணாலே, என்னத்தான் உன்மேலே ஆசைப்பட்டு வந்தேன் சுவிஸுக்கே. இவ்வளோ ஆனதுக்கு எனக்கு இதை பற்றி ஒன்றுமே சொல்லி இல்லையா? தான் சொல்கிறாள், அங்கே கேட்டாங்க இங்கே கேட்டாங்க. ஓகே, கேட்டிருந்தா தானே இல்லை சொல்றேன். இல்லை இல்லை இல்லை, அது திருமணத்துக்கு முதல்ல நடந்த கதையெல்லாம் சொல்ல தேவையில்லைங்க உங்களுக்கு. நீங்கள் அக்கீங்க சொல்லாதீங்க. ஓ அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கு. பொங்குடிதீவில் என்னத்தை பார்த்து கேட்டாங்களாக்கா? இந்த புன்னகையை பார்த்து சிரிச்சு காட்டுங்க. அடே 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 அடே, நான் சிரிச்சாலும் என்னைய பார்த்து இப்படி கேட்கறது. இல்லை 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 இல்லை, உன்னோட கதைக்கு இல்லாதி. அடே ஒன்று கேட்குறதி. ஓ நான் ஒரு 1989 ஆண்டு உண்டு வீட்டை வந்தது. அங்கே ஒரு சிவப்பா ஒரு நல்ல வடிவான மனுஷி இருந்தது. அது எனக்கு புட்டும் கறியும் வச்சு தந்தது. எங்கடி உனக்கு நண்டு குறியோட புட்டை வச்சு. ஓ நண்டு நண்டு. ஓ எங்கடி அம்மாடா, அம்மா அம்மா. எங்கடா அவன்? அவன் இருக்கிறா, வீட்டில் தான் இருக்கிறா, சுகமாக இருக்கிறா. நான் வாய் பேசலாது. வாய் பேசலாதீங்க. ஏண்டா அதில் அந்த கொடுமையேண்டான்னு கேட்குற. ஏண்டா இப்படி நீ வந்து போன மூண்டானாது சரியான மழை மழை அடிச்சு ஊற்றி இந்த இவள் படுத்தே கிடக்கு ப்ராப்ளம் போக மாட்டாள். மேனேஜி அந்த பக்கத்தோட அந்த புறாகு பண்ணாடியில் கொக்குறையெல்லாம் கொண்டு வந்து குச்சி நிற்க வச்சது. மழைக்கு நினைஞ்சு போயிட்டு கூடுதலாம். அப்போ அண்டை பூரா சன்னி சரியான இட்டுமலும் தடுமலும் மனசுக்கு நெத்துறவே இல்லை. அப்போ அடுத்த நாள் காலையில் ஒளிம்பி நான் சொன்னேன் விளைட்ட, எடி ராசாத்தி என் அம்மா உன் மாமி தாமரத்து நெத்திர இல்லாமல் இடிமி கொக்கு இருக்கிறாடி. அடே கொஞ்சம் பாருங்க. ஆனால் நான் வந்ததாலே இல்லை தானே. நீ வந்ததா இல்லை, நீ வந்ததா இல்லையா? நீ வந்த அப்புறம் வந்து போன அப்புறம் அடமலை உழைஞ்சதான் என்னதுக்காண்டு தெரியல எனக்கு. சொல்லுங்க சொல்றீங்க. அப்போ நான் காலையில் வேலையை போய் சொல்லிட்டு போகிறேன். நடிகை என் அம்மாவுக்கு இந்த மாமிக்கு தாமலத்தில் முறை இருமலாக இருக்கிறாடே கொண்டு டாக்டர் கொண்டே காட்டிட்டு வா, எனக்கு நேரம் இல்லையன்ட்டான். அதுக்கு போய் சொன்னாலும் உமா பணம் கொண்டு போகிறோன்னு சொன்னால் அது சரிதானே. மர்மல் தானே செய்யறதீங்க. செய்யத்தானே வேணும். செய்த வேலையா செய்கிற மாதிரியா செய்கிறோட வேறு. சரி சொல்றீங்க. சரி என்று போட்டு இப்போ டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் டாக்டர் சொல்லியிருக்காள், இந்த மாமிக்கு என் ஆசை மாமிக்கு தாமலத்தில் நித்திர ஓடுறா இல்லை, அவருக்கு அப்படிவா கண்ட்ரோல் பண்ணி பாருங்க உண்டு. டாக்டரும் படிவா கண்ட்ரோல் பண்ணி போட்டு சொன்னேன், உங்களோட மாமிக்கு இந்த தொண்டைக்குள்ளுக்கு ஒரு உண்ணா கொண்டு வளர்ந்துருக்குது, அதை வெட்டி எடுத்தா எல்லாம் சரியாக வந்துடும், அதுக்கு 2-2.5 லட்சம் ரூபாய் செலவாகும்ட்டு. அடே நாக்கு ஒன்று தானே இருக்கிறது. உண்ணா கொண்டு உள்ளுக்கு ஒரு நாக்கு கொண்டு வளரமாடா. சரிங்க சரிங்க. அடியில டொன்சில்ஸ் வரும். அப்போ இவள் சொல்லிக்கிறாள், அதுக்கு என்ற மாமிக்கு 2.5 லட்சம் இல்லை 20 லட்சம் செலவானாலும் பரவாயில்லை, அந்த உண்ணாக்கையும் வெட்டி அந்த வெளிநாக்கையும் வெட்டி விடுங்கட்டாள். அடா பாவைப்பாயில் அந்த டாக்டர் காசுக்கு ஆசைப்பட்டு என் அம்மாட 2 நாக்கையும் வெட்டி போட்டா. அடேங்க அக்கேங்க, நீங்க என்ன இப்படி பொல்லாதால இருக்கிறீங்க? என்ன ஏனுங்க? அடுத்தது கை போகும். ஏன் அக்கேங்க? ஏனுங்க
என்னத்துக்கு அவட்ட கேளு சொல்லுவா முடிவா. அவ என்ன செய்வா தெரியுமே? ஓ, இவர் வேலையால வந்தோடனே எந்த நேரம் முறைப்பாடு என்ன பற்றி. அதுக்கு நாக்க வெட்டுறதீங்க. அந்த நாக்கு இருந்தா தானே கதைப்பா. அச்சுச்சுவும் இல்லை இச்சிச்சுவும் இல்லை. இப்ப நிம்மதியா இருக்கு. ஆனா இப்போ என் அம்மா இப்போ இன்னும் சைகையில சொல்றா. ஆனா என்ன சொல்றான்னு எனக்கு விளங்குது இல்லையே. பாத்தீங்க, அடுத்தது கை போ. இவளோட நெத்திலோடைய கூட நான் காலை ஆடிட்டு நெத்தில சொல்றேன். சரி, ஓகே. நீங்க படிக்கிறீங்க. நாங்க கிள்ளச்சியில் சந்தையில் இருந்ததுங்க தானே. அந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சு போய் அங்கே தான் நிற்கிறது. அந்த சந்தையை பற்றி ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறது. ஆரிராரிரரோ 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 அத்தானே 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 பாத்தீங்களா கிளிநொச்சி சந்தைக்குள்ளே அத்தானே பாத்தீங்களா கிளிநொச்சி சந்தைக்குள்ளே பாலகுலையோடு அவர் பாடும் பாட்ட கண்டாத்தான் கூறுங்களே ஏனே கத்த கூறுங்களே அத்தானே பாத்தீங்களா கிளிநொச்சி சந்தைக்குள்ளே வைட்டிலதான் பிள்ளையுடன் தனிமையிலே நான் இருக்கேன். வைட்டிலதான் பிள்ளையுடன் தனிமையிலே நான் இருக்கேன். அக்கா மரண்ணன்மாரே அவரை கண்டாத்தான் சொல்லுங்களே. அக்கா மரண்ணன்மாரே அவரை கண்டாத்தான் சொல்லுங்களே. முருகண்டி காட்டில் தனியாக அவரை கண்டாத்தான் கூறுங்களே என்னே கத்த கூறுங்களே. அத்தான பாத்தீங்களா கிளிநொச்சி சந்தைக்குள்ளே என் அத்தான பாத்தீங்களா கிளிநொச்சி சந்தைக்குள்ளே. நீங்க 2 பேரும் செய்கிறது சரியில்லைங்க. நான் கிள்ளச்சி சந்தையிலே வாழைக்குள்ள வைத்தது எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த கிளிநொச்சி அந்த கோயிலுக்கு பின்னால மறந்து போனீங்களா? சரி, இவ்வளவு நீ படிக்கிறதீங்க மிச்சம் கஷ்டமான சொல்லு. இந்த எங்கட ஒஸ்டமண்டிகள் இருக்குதானே ஏகேஎம் சென்டர், அங்க வேண்ட தேங்காய் இருக்கிறதீங்க தானே. தேங்காய் மட்டும் இல்லைங்க, அங்கேயும் இன்றைக்கு நான் பார்த்ததீங்க அந்த மீன் எல்லாம் வந்தது அந்த முதலாளி பேஸ்புக்ல லைவ்ல விட்டு இருந்தது. நீங்க அந்த கடைக்கு போறான்னு சொன்னா அந்த பேஸ்புக்ல லைவ்ல பாருங்க, அவர் மீன் எல்லாம் போட்டிருந்தீங்க. நீங்க போங்க அந்த தேங்காயை பற்றி ஒரு பாட்டு படிக்கிறது. ஆனா உனக்கு கஷ்டம்டா நீ சொல்லிட்டு வீட்டை போறது அக்கா போயிட்டு நாங்க அனுப்பி விடுறது. ஓகே ஓகே ஓகே. எங்க ஊரு தேங்காய பத்தி என்ன நினைக்கிற? அது நம்ம ஊரு தேங்காய போல அடைப்பம் இல்லையே. எங்க ஊரு தேங்காய பத்தி என்ன நினைக்கிற? அது நம்ம ஊரு தேங்காய போல அடைப்பம் இல்லையே. அடைப்பமட்டா என்ன? அடைப்பமட்டா என்ன? அது ரொம்ப பெருசப்பா. அப்ப நம்ம ஊரு தேங்காய் அது ரொம்ப சிறிசப்பா. எங்க ஊரு தேங்காய பத்தி என்ன நினைக்கிற? அது நம்ம ஊரு தேங்காய போல அடைப்பம் இல்லையே. உங்க ஊரு தேங்காய பத்தி உணர்ச்சி பொங்குண்டாளி. அப்படி உங்க ஊரு தேங்காயில என்ன இருக்கு சொல்ல? பாலும் புளியலாம் பால் சொதியும் வைக்கலாம். பாலும் புளியலாம் பால் சொதியும் வைக்கலாம். புளிஞ்ச பூவிலும் திரும்ப சம்பல் அரைக்கலாம். புளிஞ்ச பூவிலும் திரும்ப சம்பல் அரைக்கலாம். எங்க ஊரு தேங்காய பத்தி என்ன
தேங்காய போல அடைப்பமில்லையே. அடைப்பமண்ணா என்ன, ஹே அடைப்பமண்ணா என்ன, அது ரொம்ப பெருசப்பா. அப்ப நம்ம ஊரு தேங்காய் அது ரொம்ப சிறுசப்பா. எங்க ஊரு தேங்காய பத்தி என்ன நினைக்கிறேன், அது நம்ம ஊரு தேங்காய போல அடைப்பமில்லையே. அடைப்பம் என்றால் என்ன, அது ரொம்ப பெருசப்பா. அப்ப நம்ம ஊரு தேங்காய் அது ரொம்ப சிறுசம்மா. வெளியே போனா மழை குளிர் வெயில் எல்லாம் இருக்கிறதுங்க தானே. வா போ. அப்ப நீங்க மழையை பற்றி படிக்கிறதுங்க தானே. என்ன ஆம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என்ன ஆம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என்ன ஆம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, வணக்கம் வணக்கமுங்க, வணக்கம் வணக்கமுங்க, வணக்கம் வணக்கமுங்க, வணக்கமுங்க. மழத்துள்ளி மழத்துள்ளி மண்ணில் சங்கமம், தலைவலி தலைவலி எண்ணில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் ஒன்னில் சங்கமம் சங்கமம். மழத்துள்ளி மழத்துள்ளி மண்ணில் சங்கமம், தலைவலி தலைவலி எண்ணில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் ஒன்னில் சங்கமம் சங்கமம். நாளான பண்ண தாலி கட்டி வந்தேன் வணக்கமுங்க, நான் ஆடாம ஆடி புட்டேன் வணக்கமுங்க. வணக்கமுங்க. என் கழுத்துக்கு மாலையிட்ட உன் கருணைக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமடி உம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். என் கழுத்துக்கு மாலையிட்ட உன் கருணைக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமடி உம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். நீங்க பூட்டு காப்பு கேட்ட போதும் மட கைவளையல் கேட்ட போதும், நீங்க பூட்டு காப்பு கேட்ட போதும் மட கைவளையல் கேட்ட போதும், தாலி கட்டிய கரங்கள் இது தட்டாது ஒரு போதும். மழத்துள்ளி மழத்துள்ளி மண்ணில் சங்கமம், தலைவலி தலைவலி எண்ணில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் முன்னில் சங்கமம் சங்கமம். மழத்துள்ளி மழத்துள்ளி மண்ணில் சங்கமம், தலைவலி தலைவலி எண்ணில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் முன்னில் சங்கமம் சங்கமம். தனிமையில் நான் அழுதா அதை தடுத்துட யாரும் இல்லை, பெட்ரூமினில் நீ அழுதா இந்த பேர்ஸினில் பணமும் இல்லை. தனிமையில் நான் அழுதா அதை தடுத்துட யாரும் இல்லை, பெட்ரூமினில் நீ அழுதா இந்த பேர்ஸினில் பணமும் இல்லை. டெலிபோனதில் நீ அழுதா அந்த பொலிசுக்கு விளக்கமில்லை, டெலிபோனதில் நீ அழுதா அந்த பொலிசுக்கு விளக்கமில்லை. அடிவல்லாத உலகமடி இது லேடிஸ் ஆட்சியடி. மள்ளத்துள்ளி மள்ளத்துள்ளி மண்ணில் சங்கமம், தலைவலி தலைவலி எண்ணில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் ஒன்னில் சங்கமம் சங்கமம். மள்ளத்துள்ளி மள்ளத்துள்ளி மண்ணில் சங்கமம், தலைவலி தலைவலி எண்ணில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் ஒன்னில் சங்கமம் சங்கமம். ஆளான பெண்ணே தாலி கட்டி வந்தேன் வணக்கமுங்க, நான் ஆடாம ஆடி புட்டேன் வணக்கமுங்க. என் கழுத்துக்கு மாலையிட்ட உன் கருணைக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமடி உம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். என் கழுத்துக்கு மாலையிட்ட உன் கருணைக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமடி உம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். நீங்க பூட்டு காப்பு கேட்ட போதும் மட கைவளையல் கேட்ட போதும், நீங்க பூட்டு காப்பு கேட்ட போதும் மட கைவளையல் கேட்ட போதும், தாலி கட்டிய கரங்கள் இது
தட்டாது ஒருபோதும் மள்ளத்துள்ளி மண்ணில் சங்கமம் தல்லவல்லி என்னில் சங்கமம் உடல் பொருள் அவையெல்லாம் ஒன்றில் சங்கமம் நன்றி 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 நன்றி. உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று, அதான் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது தெரியாது, எல்லாம் கடவுளின் கையில் உண்டு. நான் நடக்கும் போது கூட சில தவறுகள் எல்லாமே இறைவன் எப்படி எது நடக்குமோ அதுதான் நடக்கும் என்பதுதான் அந்த நியதி. அந்த வகையில் நாங்கள் இந்த பாட்டிங் செய்ய ஆரம்பித்த போது சிவம் அவர்களிடம் ஏற்கனவே இந்த கதாபாத்திரங்கள் வந்து யாழ் தமிழ் பேசும் ஒருவர், சிங்களம் மொழி சார்ந்து சிங்களவர் மாதிரி, அதாவது கவாலி மாதிரி அந்த வேடம், பக்கத்தில் முஸ்லீம் மாதிரி அந்த வேடம். ஆனால் இவர் ஒரு வித்தியாசமாக சொன்னார். ஏற்கனவே அக்கா மாறுதடத்தில் நடித்திருக்கின்றார், நாடகங்களில் நடித்திருக்கின்றார், அபாவ போடும் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது நானும் பார்த்தேன் ஒரு மங்களகரமாக இருக்கும் என்று. வித்தியாசமாக கேட்டவுடன் ஓமென்று ஒத்தியைக்கும் எங்கள் லீஸுக்கு வந்து பார்த்து, அது உங்களுக்கு தெரியும், பெண்கள் மேடையில் இப்படி எல்லாருமே வரமாட்டார்கள். எங்களோடு இணைந்து உண்மையிலேயே நாங்கள் கொடுத்து வைத்து நாங்கள் தான் சொல்ல வேண்டும். பார்த்தீங்க அக்கா, நன்றி நன்றி அக்கா உங்களுக்கு. உண்மையிலே எங்களோடு இணைந்து அதுவும் மேடையில் நாங்கள் ஆடும்போது அவாவும் சேர்ந்து ஆடுகின்றார். உண்மையிலே இவர்கள் குடும்பமே ஒரு கலை குடும்பம் என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி. அக்காவுடைய புருஷன் அண்ணனும் இவாட சேர்ந்து நாடகம் நடிப்பவர். அது மட்டுமல்லாது இவாவுடைய புதல்வர் நவீன் அவர்கள் இன்று உலகம் அறிந்த ஒரு கலைஞன். சாதனை தமிழ் கூட அவருக்கு விருது கிடைத்திருந்தது. அந்த ஒரு நல்ல கலைஞனை பெற்ற தாய். உண்மையிலே அவாவுக்கு சுவிஸ் ராக்கம் கரோக்கோ இசைக்குழுவின் சார்பாகவும் இயக்குனர் தங்கக்குட்டி எஸ்ஓம் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி இதனை கூறிக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது இவர் எங்கள் ஊரில் நாங்கள் 9ஆம் வட்டாரம், இவர் 10ஆம் வட்டாரம். ஆனால் எனக்கு ஊரில் தெரியாது, இங்கு வந்த பிறகுதான் தெரியும் இப்படி ஒரு கலைஞன் அங்கு இருக்கின்றன. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த மண்ணில் பிறந்தவர்கள்லாம் பொன் சுந்தரலிங்கம் ஐயா, எஸ்வி சாந்தன் அவர்கள். அதே போன்று இவரும் அங்கு பிறந்திருந்தார். இங்கு வருகை தந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு கலைஞன் இருக்கின்றான். அந்த பாடல்களை உள்வாங்கி அதுகளை மாட்டி பாடும் திறமை பெற்ற அந்த பாடகன் தங்கக்குட்டி சிவம். நானெல்லாம் முந்தி மேடை ஏறுவதென்றாலே கையெல்லாம் இப்படி நடுங்கும். இவருடன் இணைந்து அந்த ஆடி பாடி இதண்டும் போது அதெல்லாம் மறைந்து வந்தது. அது காரணமானவரும் இவர்தான். நான் மட்டுமில்லை, இன்னும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், அவர்களை சொல்ல விரும்பவில்லை. இவரும் அது காரணம். அதே வகையில் திரு தங்கக்குட்டி சிவம் அவர்களுக்கு சுவிஸ் ராகம் கரோக்கோ இசைக்குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இசைக்கு இந்த கீபோர்ட் வாத்தியத்தை வழங்கிய, சுரத்தட்டு இசையை வழங்கிய நவீந்தன் அவர்களுக்கும் திரு அனு அவர்களுக்கும் மீண்டும் நன்றிதனை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் பிரிதரு மேடையில் இவர்களுடன் இணைய அந்த இறைவன் அந்த சந்தர்ப்பம் தந்தால் இணைந்து உங்கள் முன்னிலையில் நாங்கள் வருவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்புடன் இவர்கள் விடைபெறுகின்றார்கள். ஏதாவது சொல்ல விரும்புறியா தம்பி? இல்லை சொல். இல்லை, ஓகே, நன்றி. எல்லாருக்கும் அமைதியாக இருந்து ரசித்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அமைதியாக எங்கிட்ட இருந்தது, கைதட்டினதையும் சத்தம் போட்டதையும் இருந்து வெளியால போகாமல் எங்களை நீங்க ஏதாவது சொல்றீங்க? ரிஹர்சல் வந்து ஒரு தரம் தான் ஒத்திய பார்த்திருந்தோம். சில வேளை